إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أستغفر الله العظيم أستغفر الله العظيم أستغفر الله العظيم اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه அல்லாஹ்வே எங்களுக்கு சத்தியத்தை சத்தியமாக காண்பித்து அதை பின்பற்றுவதற்கும் அசத்தியத்தை எங்களுக்கு அசத்தியமாக புரிய வைத்து அதிலிருந்து நாங்கள் விலகுவதற்கும் எங்களுக்கு அருள் புரிவாயாக. உண்மையோடு உண்மையாளர்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக. பொய் பேசக்கூடியவர்கள், உம்மத்தை ஏமாற்றக்கூடியவர்கள், உம்மத்திற்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள், உன்னுடைய கட்டளையை மீறக்கூடியவர்கள், உன்னுடைய மார்க்கத்தை அழிப்பதற்காக மக்களை வழிகெடுப்பதற்காக முயற்சி செய்பவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் எதிராக உன்னுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்கும் சத்தியத்தை எடுத்துரைப்பதற்கும் எங்களுக்கு உதவி புரிவாயாக. நேர்வழி பெற்ற நல்ல மக்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் படிக்கின்றோம். தொடர்ந்து அதை படித்து வரும்பொழுது இறுதியாக, அதாவது நம்முடைய இந்த கடைசி அமர்வுகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த ஹஜ்ஜத்துல் விதா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இறுதி ஹஜ்ஜிலே அவர்கள் அரஃபாவிலும் மினாவிலும் கூறிய அறிவுரைகள் என்னென்ன, இந்த உம்மத்துக்காக அவர்கள் தங்களுடைய 23 ஆண்டுகால அந்த சீர்திருத்த பிரச்சாரத்தினுடைய சுருக்கமாக மக்களுக்கு என்னென்ன செய்திகளை இந்த ஹஜ்ஜு பயணத்திலே அரஃபா மைதானத்திலும் பிறகு பிறை 10 அன்று மினா மைதானத்திலும் கூறினார்கள் என்பதைத்தான் தொகுத்து நாம் பார்த்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கக்கூடிய உபதேசங்களை பார்த்து நிறைவு செய்வதற்கு, அதிலே அல்லாஹு தஆலா நமக்கு பரக்கத் செய்வதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே வேண்டிக் கொள்வோமாக. அல்லாஹ் லேசாக்கி தருவானாக. ஆமீன். ஹைர். 18வது பக்கத்தினுடைய இறுதியிலிருந்து நாம் பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அறிவுரைக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு தான் இரண்டை பின்பற்றுவீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மக்களே, சிந்தித்து புரிந்து கொள்ளுங்கள், எனது பேச்சை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் எனது பிரச்சாரத்தை உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து பேசுகிறார்கள். மக்களே, சிந்தித்து புரிந்து கொள்ளுங்கள், எனது பேச்சை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் எனது பிரச்சாரத்தை உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை புரிவதற்கும் சிந்திப்பதற்கும் அழைக்கிறார்கள். பின்பற்ற தகுதியான, நல்லா புரிந்து கொள்ளுங்க, இங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். என்ன மிஸ்டேக் பண்ணுறோம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். இது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு செயல்பாடு. அல்லாஹுடைய நேரடியான வசனத்தில், அல்லாஹு தஆலாவுடைய நேரடியான வசனத்தில், நேரடியான கட்டளையிலே, அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடியான ஹதீஸுகளிலே கேள்வி கேட்கிறார்கள். அதை எதிர்த்து பேசுகிறார்கள். அது பின்பற்றப்படுவதற்கு தகுதியா, சாத்தியமானதா, ஒத்து வருமா என்றெல்லாம் அவர்கள் விதண்டாவாதம், தர்க்கவாதம் செய்கிறார்கள்.
பிற சமுதாய மக்கள் என்ன சொல்வார்கள் என்றெல்லாம் சாதக பாதகங்களையும் மக்கள் போற்றுவதையும் தூற்றுவதையும் அவர்கள் தங்களது சிந்தனைகளுக்கு கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதே முட்டாள்கள், அதே மடையர்கள், அதே வீணர்கள், தங்களுடைய மன்னர்கள், தங்களுடைய ஆட்சியாளர்கள், தங்களுடைய அதிகாரிகள் போடக்கூடிய சட்டங்களுக்கு, அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளுக்கு கண்மூடித்தனமாக தக்லீது செய்கிறார்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே உள்வாங்கி அதை அப்படியே ஏற்று நம்பிக்கை கொண்டு அதை செயல்படுத்துகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த தக்லீத், அதாவது அல்லாஹுடைய கட்டளைக்கு இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுக்கு இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய முஸ்லிம் சமுதாயத்திலே ஒரு பெரும் கூட்டம் அல்லாஹுடைய கட்டளையை அது பின்பற்ற முடியுமா முடியாதா, அதை ஏற்றுத்தான் ஆக வேண்டுமா என்றெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள், அதுபோன்ற ஹதீஸுகளின் விஷயத்திலே. ஆனால் தங்களுடைய ஆட்சியாளர்கள், தங்களுடைய மன்னர்கள், தங்களுடைய தலைவர்களுடைய கட்டளை பேச்சு என்று வந்துவிட்டால் கண்மூடித்தனமாக அதை நிறைவேற்றுவதிலே அவர்கள் தீவிரம் காட்டுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சிந்தித்து புரிந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்களே, அதாவது அல் ஹைரு குல்லுல் ஹைர், நன்மை, எல்லா நன்மையும் அல்லாஹுடைய கூற்றிலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹீஹான ஹதீஸுகளிலும் நமக்கு சொல்லப்பட்டு விட்டது. அதை சிந்தித்து புரிய வேண்டுமே தவிர அதை எதிர்க்கக்கூடாது, அதை விமர்சிக்கக்கூடாது, அதிலே கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி நீங்கள் எதை கேளுங்கள், யாரை கேளுங்கள், உங்களை போன்ற மனிதர்களிடத்திலே கேள்வி கேளுங்கள். அவர்கள் சொல்லக்கூடியதிலே நீங்கள் முரண்பாடு இருக்கிறதா, சாதகம் இருக்கிறதா, பாதகம் இருக்கிறதா என்று நீங்கள் யோசித்து முடிவெடுங்கள், சிந்தித்து முடிவெடுங்கள். அதை குர்ஆன் ஹதீஸோடு கொண்டு வந்து ஒப்பிடுங்கள். குர்ஆனுக்கு மா வாஃபகல் குர்ஆன் ஃபகபில்னா, குர்ஆனுக்கு ஒத்து வந்ததை ஏற்றுக்கொள்வோம், ஹதீஸுக்கு ஒத்து வந்ததை ஏற்றுக்கொள்வோம், அதற்கு மாறு செய்யக்கூடியதை, அதற்கு எதிராக இருக்கக்கூடியதை விட்டு விடுவோம் என்ற நிலைப்பாட்டுக்கு வாருங்கள். இன்றைய மக்களுடைய தவறான நிலைப்பாடு என்ன? குர்ஆனை ஹதீஸை கொண்டு வந்து தங்களுடைய மன்னர்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், தலைவர்கள், தங்களுடைய முதல் மந்திரிகள், பிரசிடென்ட்டுகள் அவர்களுடைய கூற்றுக்கு வைக்கிறார்கள், தங்களுடைய சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்திற்கு முன்னால் வைக்கிறார்கள். இதற்கு ஒத்து வந்தால் குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொள்கிறார்கள், இல்லை என்றால் அதை சைலண்டாக அப்படியே கழட்டி விடுகிறார்கள். இன்னும் பலரோ ஆட்சேபனையும் செய்கின்ற அளவுக்கு துணிந்து விட்டார்கள். முனாஃபிக்குகள் ஆட்சேபனை செய்யக்கூடிய அளவுக்கு, எதிர்க்கக்கூடிய அளவுக்கு துணிந்து விட்டார்கள். அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. யாருக்கு? குர்ஆன் ஹதீஸை எதிர்ப்பவர்களுக்கு பேச்சுரிமை கொடுக்கப்படுகிறது. குர்ஆன் ஹதீஸை பரப்பக்கூடிய ஆலிம்கள் சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள், சத்தியத்தை எடுத்துரைப்பவர்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு நிலையில இந்த சமுதாயம் இன்றைய காலகட்டத்தில் வந்திருக்கு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். மக்களே சிந்தித்து புரிந்து கொள்ளுங்கள். அப்ப நம்முடைய சிந்தனை, நம்முடைய அறிவு குர்ஆனை விளங்குவதற்கு, புரிவதற்கு, அதை எப்படி செயல்படுத்த வேண்டும், அதன் பக்கம் மக்களை எப்படி அழைக்க வேண்டும், அதன் பக்கம் மக்களை எப்படி பிரியமாக்க வேண்டும், அதை மக்களுக்கு எப்படி எடுத்து சொல்ல வேண்டும், இந்த ஒரு கண்ணோட்டத்திலே குர்ஆனையும் சுன்னாவையும் அணுக வேண்டும். புரியுதுங்களா? மக்களே சிந்தித்து புரிந்து கொள்ளுங்கள். எனது பேச்சை கவனமாக கேளுங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொல்லிவிட்டார்கள் என்றால் அவர்கள் நமக்கு நன்மையை நாடக்கூடியவர்கள். ஒவ்வொரு நபியும் தங்களுடைய உம்மத்தை பார்த்து என்ன சொன்னார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சூரத்து ஷுஆராவை எடுத்து படிங்க, இன்னும் பல சூறாக்களை. இன்னி லக்கும் நாசிஹுன் அமீன், இன்னி லக்கும் நாசிஹுன் அமீன். உங்களுடைய மன்னர் உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம், உங்களுடைய மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்கலாம், உங்களுடைய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், தலைவர்கள் உங்களோடு இருந்து கொண்டு உங்களுடைய கெட்டதை நாடலாம், உங்களுக்கு துரோகம் செய்யலாம். ஒருபோதும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கு துரோகம் செய்ய மாட்டார்கள், அல்லாஹ் கொடுத்த தூதுத்துவத்திற்கு துரோகம் செய்ய மாட்டார்கள், தான் அனுப்பப்பட்ட உம்மத்துக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள். இன்னிலக்கும் நாசிஹுன் அமீன். மக்களே, நான் உங்களுக்கு நன்மையை நாடக்கூடியவன், நான் உங்களுக்கு அமானிதமானவன், உங்கள் மீது அக்கறை உள்ளவன். அந்த நபியினுடைய பேச்சை செவிமடுப்பதை விட
உம்மத்தாகிய நமக்கு வேறு என்ன நற்பாக்கியம் இருக்க முடியும்? அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லையும் ஏற்று நடப்பதை விட, அதை நேசிப்பதை விட, அதற்காக தனது உயிரை பொருளை செலவு செய்வதை விட, அதை படிப்பதை விட, அதை பரப்புவதை விட நமக்கு வேறு நற்பாக்கியம் இல்லை. ஆனால் இன்றைய மக்கள் ஹதீஸுகளை மனப்பாடம் செய்வதில்லை. செவிதாழ்த்துங்கள், எனது பேச்சை கவனமாக கேளுங்கள் என்று சொல்கிறார்கள். இன்று நம்மிலே பலருக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று நம்முடைய சமுதாயத்திலே முஸ்லிம்களிலே ஒரு பெரும் கூட்டம் ஒரு ஹதீஸை மனப்பாடம் பண்ணியிருப்பார்களா? ஆனால் அவர்களிலே பலரிடத்திலே சினிமா பாடல்கள், வீணர்களுடைய கவிதைகள் 10, 20 என்று 100கணக்கிலே மனப்பாடம் செய்திருப்பவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த அளவு நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை படித்து காட்ட வேண்டும். அதை மனப்பாடம் செய்வதற்கு அவர்களை தூண்ட வேண்டும். மக்களே, சிந்தித்து புரிந்து கொள்ளுங்கள். எனது பேச்சை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் எனது பிரச்சாரத்தை உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன். அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஓதப்படக்கூடிய வஹி குர்ஆனிலே என்ன கட்டளைகளை சொன்னானோ, அதுபோன்று ஓதப்படாத வஹியாகிய சுன்னா ஹதீஸிலே என்னென்ன விஷயங்களை நீங்கள் சொல்லும்படி அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டானோ, அவை அனைத்தையும் சாதக பாதகம் பார்க்காமல், அதிலே தன்னை போற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா அல்லது தன்னை கண்டிக்கப்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அமானிதத்தை அமானிதமாக ஒப்படைத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி இருந்தால் அவர்கள் எதையாவது மறைப்பவர்களாக, அல்லாஹ்வுடைய வஹீயில் எதையும் மறைப்பவர்களாக இருந்திருந்தால் அபஸவத்த வல்லாவை மறைத்திருக்கலாம். சூரா அல்-அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தின் 37வது வசனம் அல்லாஹ் கேட்கிறான் அல்லவா, அத்தக்ஷன் நாஸ வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா. நபியே, நீங்கள் மக்களை பயப்படுகிறீர்களா? அல்லாஹ் தான் நீங்கள் பயப்படுவதற்கு தகுதியானவன் என்று சொல்லக்கூடிய வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மறைத்திருக்கலாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எந்த வஹீயினுடைய எந்த ஒரு துளி அளவுண்டான செய்தியை கூட நம்முடைய ஹபீப், நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைக்கவில்லை. மக்களே, நான் எனது பிரச்சாரத்தை உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன். அல்லாஹ் அக்பர். உங்களிடையே அல்லாஹுவின் வேதத்தையும் அவனுடைய தூதரின் வழிமுறையும் விட்டு செல்கிறேன். இப்ப 2 விதமான அறிவிப்பு இருக்கு. பொதுவாக ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் ஒன்று வார்த்தையின் அடிப்படையில் அறிவிக்கப்படும், இன்னொன்று கருத்தின் அடிப்படையில் அறிவிக்கப்படும். அதே போன்று அறிவிக்கப்படும் பொழுது பல சஹாபாக்கள் கேட்டு இருப்பார்கள். சில சஹாபாக்கள் சில வார்த்தைகளை விட்டிருக்கலாம். அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தின் வெளிப்பாடு, அந்த விடப்பட்ட அந்த வார்த்தையை வேறொரு நபித்தோழர் அறிவிப்பார். இது ஹதீஸ். குர்ஆன் எப்படி முழுமைப்படுத்தப்பட்டதோ பாதுகாக்கப்பட்டதோ, அதுபோன்று ஹதீஸும் முழுமைப்படுத்தப்பட்டது பாதுகாக்கப்பட்டது என்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு சான்று. யாரெல்லாம் ஹதீஸுகளிலே சந்தேகங்களை உண்டு பண்ணுவார்களோ, எந்த ஹதீஸுகளை இந்த உம்மத்துடைய மூத்த சமுதாயம், யாரு? சஹாபாக்கள், அதற்கு பின்னால் தாபிஈன்கள், அதற்கு பின்னால் தபுஉ தாபிஈன்கள், எந்த ஹதீஸுகளை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த ஹதீஸுகளிலே யார் விமர்சனங்கள் செய்வார்களோ, எதிர்த்து பேசுவார்களோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்போ எந்த ஹதீஸை நம்முடைய மூத்த சமுதாயம் இந்த 3 தலைமுறை ஏற்றுக்கொண்டார்களோ, அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஹதீஸுகளை நாமும் பரிபூரணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் எந்த விதமான குழப்பமும் செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த ஹதீஸில் கிதாபுல்லா என்ற வார்த்தை வந்திருக்குது, அல்லாஹ்வுடைய கிதாப் என்று. நீங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆராய்ச்சி செய்து பார்ப்பீர்களே ஆனால், கிதாப் என்பது அதாவது குர்ஆனுக்கும் சொல்லப்படும், அதே போன்று அல்லாஹ்வுடைய ஷரீஅத்துக்கும் சொல்லப்படும், அல்லாஹ் இறக்கிய சட்டங்களுக்கும் சொல்லப்படும். அந்த அடிப்படையில் கிதாப் என்ற வார்த்தை குர்ஆனை எடுத்துக்கொள்வது போன்று ஹதீஸையும் எடுத்துக்கொள்ளும். சரிங்களா? நான் உங்களுக்கு கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய கிதாபை விட்டு சென்றேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வரும் பொழுது அது குர்ஆனையும் எடுத்துக்கொள்ளும், ஹதீஸையும் எடுத்துக்கொள்ளும். புரியுதுங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிடையே அல்லாஹுவின் வேதத்தையும் அவனுடைய தூதரின் வழிமுறையும் நான் விட்டு செல்கிறேன்.
அப்போ ஒரு அறிவிப்பில் கிதாபுல்லாஹ் என்று வந்திருக்குது, இன்னொரு அறிவிப்பில் கிதாபுல்லா என்பதனுடைய விளக்கத்தை சேர்த்து ஒ சுன்னதி என்று வந்திருக்குது. அப்போ எந்த சஹாபாக்கள் வெறும் கிதாபுல்லா என்று அறிவித்தார்களோ, கிதாபுல்லா என்று சொன்னாலே அல்லாஹுடைய மார்க்கம் என்ற அந்த சட்டம் விடுகின்ற காரணத்தினால ஒ சுன்னத்தி என்ற வார்த்தையை விட்டு அவர்கள் அறிவித்திருக்கலாம். அது இன்னொரு அறிவிப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. உங்களிடையே அல்லாஹுவின் வேதத்தையும் அவனுடைய தூதரின் வழிமுறையையும் நான் விட்டு செல்கிறேன். அப்போ இந்த ரெண்டும் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு பாதுகாக்கப்பட்டு விட்டன. இந்த ரெண்டுடைய பாதுகாப்பில், எந்த ஒன்றுடைய பாதுகாப்பில் ஒருவர் சந்தேகித்தாலும் அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுவார், முர்த்தத்தாக முல்ஹிதாக ஆகிவிடுவார். அல்லாஹ் பாதுகாக்கணும். யாராவது ஒருவர் பின்பற்றப்படக்கூடிய விஷயத்தில், நம்பக்கூடிய விஷயத்தில் குர்ஆனையும் ஹதீஸையும் பிரிப்பாரே ஆனால் அவர் குர்ஆனை மறுக்கக்கூடியவர். குர்ஆனை நம்புகிற அளவுக்கு நம்ம ஹதீஸை நம்ப முடியாதுன்னு என்று ஒருவன் சொல்வானே ஆனால் அவனுடைய செவுளு பிய்கிற அளவுக்கு அறையணும். சாதாரணமாக அறையக்கூடாது, செவுளு பிஞ்சிடணும். புரியுதுங்களா? அவன் சுற்றுல அதோட முடிஞ்சிடணும் கதை. அந்த மாதிரியான பேச்சை முஸ்லீம் உம்மத்துக்கு மத்தியில் பேசுறதுக்கான தைரியமே வரக்கூடாது. இது கருத்து சுதந்திரம் கிடையாது. கருத்து சுதந்திரம் எது? ஆகுமாக்கப்பட்ட விஷயத்தில் பேசுறது தான் கருத்து சுதந்திரமே தவிர, புரியுதா? ஆமாம், அல்லாஹுடைய தீனின் மீது ஆட்சேபனை செய்யறதுக்கு இங்கே கருத்து சுதந்திரம் கிடையாது. கவனிங்க திரும்ப, உங்களிடையே அல்லாஹுவின் வேதத்தையும் அவனுடைய தூதரின் வழிமுறையும் நான் விட்டு செல்கிறேன், நீங்கள் அவற்றை பின்பற்றினால் ஒருபோதும் வழிகட மாட்டீர்கள். அப்ப இந்த உம்மத்து மன்னருடைய பேச்சை கேட்கறதுனாலையோ, ஒரு நாட்டுடைய சட்டத்தின்படி நடக்கிறதுனாலையோ அதற்கு நேர்வழி கிடையாது. நேர்வழி எதை கொண்டு? நீங்கள் நபிக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு நேர்வழி, குர்ஆனுக்கு கீழ்ப்படிந்தால், ஹதீஸுக்கு கீழ்ப்படிந்தால் நேர்வழி. அல்லாஹ் வமன் யுமின் பில்லாஹி யஹ்தி கல்பஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நம்முடைய நேர்வழியை குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுவது கொண்டு இணைத்திருக்கின்றானே தவிர அதற்கு முரண்படக்கூடிய மனிதர்களை பின்பற்றுவதிலே கண்டிப்பாக வழிகேடு இருக்கிறது. குல் அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், தூதருக்கு கீழ்ப்படியுங்கள், அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். எங்க வருது? மூன்றாவது தரத்தில் வருது. எங்க வருது? மூன்றாவது தரத்தில் வருது. அப்ப அதாவது அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிவது என்பது லா தாஅத லி மக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிக். படைத்தவனுக்கு மாறு செய்கின்ற விஷயத்திலே படைப்புகள் யாருக்கும் கீழ்ப்படிதல் என்பது கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்தை அனுப்புகிறாங்க படைக்கு. அந்த படையில் ஒரு அன்சாரி அமீரா இருக்கிறார். திடீர்னு அவருக்கு என்ன கோபம் வந்துச்சோ தெரியல, நெருப்பு மூட்ட சொல்கிறாரு. எல்லாரும் நெருப்பு மூட்டிட்டாங்க. மூட்டிட்டா சொல்கிறார், எல்லாம் அந்த நெருப்பில் போய் உழுவுங்கிறாரு. ஒரு கூட்டம் சொல்லுது, அமீர் சொல்லிட்டாரு நெருப்பில் உழுவ சொல்லி, உளுந்துருவோன்னு போகுது. இன்னொரு கூட்டம் அவங்கள பிடிச்சி தட்டுக்கிறாங்க, கையை பிடிச்சி காலை பிடிச்சி நெஞ்சை பிடிச்சி தள்ளுறாங்க, அந்த நெருப்பை அணைக்க முயற்சி செய்கிறாங்க. இல்லைங்க, செய்யக்கூடாதுங்க, இந்த நெருப்புலேருந்து தானங்க நம்ம தப்பிச்சு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்தோம், திருப்ப இந்த நெருப்பில் போய் நம்ம உழுகிறதா என்று அவர்கள் பேசுகிறார்கள். பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் பேசக்கூடிய, மனிதர்கள் சொல்லக்கூடிய, அமீர்கள் சொல்லக்கூடிய கட்டளையில தான் நம்ம சிந்திக்கணும். புரியுதுங்களா? அது ஏற்றுக்கொள்ளப்படுமா மறுக்கப்படுமா என்று கடுமையாக தடுக்கிறாங்க. கடைசியில் நெருப்பு அணைஞ்சிருச்சு, அமீருடைய கோபமும் தணிஞ்சிருச்சு. பிறகு படை முடிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வரும்பொழுது இந்த சம்பவம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்படுகிறது, இந்த மாதிரி நடந்தது என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அந்த அமீருடைய பேச்சை கேட்டு அந்த நெருப்பிலே விழுந்திருப்பீர்களேயானால் ஒருபோதும் அதிலிருந்து வெளியேறி இருக்க மாட்டீர்கள். அதாவது நரகத்திலேயே நிரந்தரமாக தங்கி இருப்பீர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு பாருங்க, குர்ஆன் என்ன சொன்னால் என்ன, ஹதீஸ் என்ன சொன்னால் என்ன, எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துரைத்து, எனது பிரச்சாரத்தை எடுத்துரைத்து விட்டேன், அல்லாஹுவின் வேதத்தையும் அவனுடைய தூதரின் வழிமுறையும் விட்டு செல்கிறேன், நீங்கள் அவற்றை பின்பற்றினால் ஒருபோதும் வழிகட மாட்டீர்கள். அப்போ நம்முடைய சிந்தனையில், நம்முடைய அறிவில், நம்முடைய பேச்சில், ஒரு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய ஒழுக்கத்தில் இன்னும் எதில் பிரச்சனை வந்தாலும் சரி, ஸோ வாட் இஸ் த ரீசன், அங்கே என்ன காரணம் அதற்கு என்று சொன்னால்,
அந்த உம்மத்து குரானை படிக்கிறதில்ல, ஹதீஸை படிக்கிறதில்ல, அதை பின்பற்றுவதில்லை. குரான் ஹதீஸை கற்ற ஆலிம்களுடைய வழிகாட்டுதலுக்கு அங்கே எந்த விதமான பொருட்டு மதிப்பு இருப்பதில்லை. மக்கள் ஆடல், பாடல், இசை, கூத்து, கும்மாளம், இந்த அநாகரிகமான ஆபாசமான கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய தலைவர்களுக்கு பின்னால் ஓடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மக்களே, உங்கள் இந்த நகரத்தில் தான் வணங்கப்படுவதை பற்றி ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். இனி இங்கே சிலை வழிபாடு என்பது வராது. புரியுதுங்களா? ஆனாலும் அவன் மகிழ்ச்சியுறும் விதமாக நீங்கள் அற்பமாக கருதும் சில விஷயங்களில் அவனுக்கு கீழ்ப்படிவீர்கள். அப்ப இது ஷிர்க் என்பது இனி மக்கால நடக்காது. அரபிய தீபகற்பத்தினுடைய வேற பகுதிகளில் வரும். அரபிய தீபகற்பத்தினுடைய வேற பகுதிகளில் ஷிர்க் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயிஃப் நகரத்திலே மீண்டும் அந்த மனாத்து சிலை வணங்கப்படும். தாயிஃபுடைய பெண்கள் தங்கள் அதை ஒருவரை இடித்து கொண்டவர்களாக அந்த சிலைகளை சுற்றி தவாப் செய்வார்கள். இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது கியாமத்துக்கு முன்பாக அரபிய தீபகற்பத்திலே சிலை வழிபாடு வரும் என்பதை எச்சரித்தார்கள். மக்கால வராது. புரியுதுங்களா? பாதுகாக்கப்பட்டது. மதீனால வராது. மக்களே, உங்கள் இந்த நகரத்தில் தான் வணங்கப்படுவதை பற்றி ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். ஆனாலும் அடுத்து என்ன? ஷிர்க் போயிருச்சு, குஃப்ரு போயிருச்சு. ஆனால் நீங்கள் பெரும்பாவங்களில் நீங்கள் அதை ரொம்ப சாதாரணமாக கருதுவீங்க. ஷைத்தானுக்கு கீழ்ப்படிந்து அந்த பெரும்பாவங்களை நீங்கள் செய்வீர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு காலையில் பார்க்குற செய்தி, மக்கா முக்கர்ரமால, புனிதமிக்க அந்த மக்கா முக்கர்ரமால சொல்கிறதுக்கே இதயமெல்லாம் கணக்குது. ஓப்பன் நடன இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக அங்கே கண்டுகளிப்பதற்கு வருகிறார்கள். ஆபாசமான ஆடையோடு பெண்கள் ஓப்பனாக மக்களுக்கு முன்னால் இசை நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். பெண்கள் இசை நிகழ்ச்சி அதுவும் பெண்களால் நடத்தப்படுகிறது. அதுவும் பொது இடத்திலே நடத்தப்படுகிறது, திறந்த வெளியில் நடத்தப்படுகிறது. மக்கா முக்கர்ரமாவிற்குள், ஹரம் எல்லைக்குள். அல்லாஹ் பாதுகாக்கணும். மக்கள் லேசாக எடுத்துக்கிட்டாங்க. இந்த இசையை ஹலாலாக்குறதுக்கு மன்னர் அதுக்குன்னு ஆலிம்களை வாடகைக்கு வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? எப்போதுமே ஒரு மன்னர் ஒரு ஹராமை செய்கிறாருன்னா அந்த ஹராமை செய்வதற்கு அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய ஆலிம்களை வாடகைக்கு எடுக்காம, குத்தகைக்கு அமர்த்தாம மக்களை வழிகெடுக்க முடியாது. அதனால தான் அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் தபுஉ தாபிஈன்களிலே மிகப்பெரிய இமாம் சொன்னார்கள், மக்களை வழிகெடுப்பதெல்லாம் யார்? கெட்ட மன்னர்களும் கெட்ட ஆலிம்களும் தான். இவர்களால் தான் இந்த சமுதாயம் வழிகெடுகிறது. ஆனாலும் அவன் மகிழ்ச்சியுறும் விதமாக நீங்கள் அற்பமாக கருதும் சில விஷயங்களில் அவனுக்கு கீழ்ப்படிவீர்கள். ஆகவே உங்கள் மார்க்க விஷயத்தில் அவனிடம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தீன்ல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஹராம் அவ்வளவுதான், கோடு கிழிக்கப்பட்டு விட்டது, தாண்டிடாதீங்க. அது கிட்டக்க வந்துடாதீங்க. ஹலால் அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஹலால் ஹராமின் பக்கம் கொண்டு போய் சேர்க்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஹலாலை நீங்கள் அனுபவித்து கொண்டே இருங்கள். அதனால தான் நம்முடைய தாபியீன்கள் சொல்கிறார்கள், ஹசன் பஸ்ரி, சில நேரங்களில் நாங்கள் ஹலாலையே விடுகிறோம். ஏன் தெரியுமா? அந்த ஹலால் எங்களை ஹராமின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக. அந்த அளவுக்கு ஒரு மூமியினுடைய பேணுதல் இருக்க வேண்டும். ஏனென்றால் சகோதரர்களே, நாம் இன்பமாக அனுபவிப்பதற்குரிய காலமல்ல இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை அல்லாஹுடைய தீனுக்காக நம்முடைய நஃப்ஸோடு போராடுவதற்குரிய காலம். நாம் இன்பமாக சுகமாக மன இச்சையோடு வாழ்வதற்குரிய காலம் இருக்கிறது. அது மறுமையிலே சொர்க்க வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஷைத்தானியர்கள் சொல்வது என்ன? லைஃபை என்ஜாய் பண்ணுங்க, லைஃபை என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க, லைஃபை அனுபவிங்க. ஆனால் முட்டாள்களா, லைஃபை அனுபவிப்பது என்பது என்ன தெரியுமா? இபாதத்து செய்கிறது, திக்ரு செய்கிறது, அல்லாஹ்வுடைய சட்டத்தை பேணுவது, அல்லாஹ்வுக்காக வாழ்வது, அதுதான் ரியல் என்ஜாய். அதுதான் லைஃபை என்ஜாய் பண்ணுறது. அது போக ஹலாலான மனைவி இருக்கிறார்கள், கொஞ்சம் மகிழ்வதற்கு ஹலாலான பிள்ளைகள் இருக்கிறார்கள், உண்டு மகிழ்வதற்கு ஹலாலான உணவு, அவ்வளவுதான். உண்மையான என்ஜாய்மெண்ட், உண்மையான என்டர்டைன்மெண்ட் எங்கே? நமக்கு சொர்க்கத்தில் இருக்கிறது. புரியுதா? இன்றைக்கு குஃபார்களோடு சேர்ந்து என்ன ஆகிவிட்டது?
மூமின்களுடைய முஸ்லிம்களுடைய மண்டைகளில் புகுத்தப்பட்டு விட்டது. லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்கள். ஆனால் என்னடா என்டர்டெயின்மெண்ட்டு? உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து, காசை வீணாக்கி, கரியாக்கி, நாசமாக்கி, சிந்தனையை நாசமாக்கி, ஒழுக்கத்தை நாசமாக்கி, சமுதாயத்தை சீரழித்து கெட்டு குட்டிச்சவராக்கி, உன் காசெல்லாம் கொண்டு போய் அமெரிக்கனுக்கும் ஐரோப்பியக்காரனுக்கும் ஆடல் பாடல் இசை கூத்து கும்மாளம் அடிக்கக்கூடிய நடிகர்களுக்கும் கொண்டு போய் காசை கொட்டுறீங்களே. உம்மத்துடைய கோடிக்கணக்கான ஏழைகள் உணவுக்காக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எத்தனை கல்லூரிகளை நாம் உருவாக்க வேண்டியது இருக்கிறது, எத்தனை பாடசாலைகளை உருவாக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு சமுதாயம் கெட்டு குட்டிச்சவராக போதுன்னு சொன்னால், ஒரு அரபிய ஒரு சிந்தனையாளர் சொல்கிறார், அந்த சமுதாயத்தில் ஆசிரியர் அவமதிக்கப்பட்டு, கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அவமதிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு, ஆடல் பாடல் இசை இந்த நடிகர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டால், ஆடல் பாடல் செய்யக்கூடிய இவர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டால் அந்த சமுதாயத்தை நீ கை கழுவிடுன்னு சொல்லிட்டு, இன்றைக்கு சமுதாயம் எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் அப்படியே அவர் எடுத்து சொல்றார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது பயங்கரமான அல்லாஹ்வுடைய அதாபை எதிர்பாருங்கள் எப்போது நீங்கள் பாடக்கூடிய பாடகிகளுக்கு பின்னால் சென்றால், இசைகளுக்கு பின்னால் சென்றால். அடுத்த எச்சரிக்கையை பாருங்க. ஆகவே உங்கள் மார்க்க விஷயங்களில் அவனிடம் எச்சரிக்கையாக இருங்களா. அதான் என்ன, அந்த ஹலால் ஹராமுடைய ஹத்து எல்லைகள், அந்த எல்லைகளில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. புரியுதுங்களா? அடுத்ததாக இன்னும் மகா பொய்யன் தஜ்ஜாலை பற்றி உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். தஜ்ஜால் என்று சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்? மிகப்பெரிய ஏமாற்றுக்காரன், மிகப்பெரிய பொய்யன். அவன் விஷயத்திலே உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். தஜ்ஜாலை பற்றி தனியாக ஒரு 2 மணி நேரம் ஒரு பயான் இருக்குது, நான் அனுப்புகிறேன், கண்டிப்பாக கேளுங்க. தஜ்ஜாலை பற்றி பேசப்படாமல் இருப்பதும் இந்த உம்மத்துடைய ஒரு மார்க்க பற்றின்மைக்கு அடையாளம், அதுவும் ஒரு மறுமையினுடைய அடையாளம். தஜ்ஜாலை பற்றி பேசப்படுவது விடுவது மறுமையின் மிகப்பெரிய முக்கியமான அடையாளங்களிலே ஒன்று. இன்னும் மகா பொய்யன் தஜ்ஜாலை பற்றியும் உங்களை நான் எச்சரிக்கிறேன். அல்லாஹ் அனுப்பிய எந்த இறை தூதரும் அவனை பற்றி தம் சமுதாயத்தாரை எச்சரிக்காமல் இருந்ததில்லை. இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம் சமுதாயத்தாரை பற்றி எச்சரித்தார்கள். இதுதாங்க நபிமார்களுடைய தாவா. நபிமார்களுடைய தாவா என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளையை சொல்லிக்கிட்டே இருப்பான். அது நடக்குதா, இப்போ நடக்குதா, அப்போ நடக்குதா, எப்போ, அதை பற்றியெல்லாம் நமக்கு வேலை இல்லை. அல்லாஹ் எச்சரிக்கை செய்ய சொன்னான் அதை எச்சரிக்கிறது, அவ்வளவுதான். அல்லாஹ் தடுக்க சொன்னான் அதை தடுப்பது, அல்லாஹு தஆலா ஏவ சொன்னான் ஏவுவது, அதுதான் நபிமார்களுடைய வேலை. அதை தான் நபிமார்களுடைய வாரிசுகளாகிய ஆலிம்கள் அறிஞர்கள் செய்ய வேண்டும். புரியுதுங்களா? மக்களுக்கு அல்லாஹுடைய கட்டளைகளை பற்றிய விழிப்புணர்வுகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஹராமை பற்றிய விழிப்புணர்வை கொடுத்து அதிலிருந்து மக்களை தடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் மகா பொய்யன் தஜ்ஜாலை பற்றியும் உங்களை எச்சரிக்கிறேன். அல்லாஹ் அனுப்பிய எந்த இறை தூதரும் அவனை பற்றி தம் சமுதாயத்தாரை எச்சரிக்காமல் இருந்ததில்லை. இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம் சமுதாயத்தாரை அவனை பற்றி எச்சரித்தார்கள். அவர்களுக்கு பின்னால் வருகை தந்த, அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வருகை தந்த இறை தூதர்களும் எச்சரித்தார்கள். மேலும் கடைசியாக சொல்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் சமுதாயத்தினரான உங்களிடையே தான் இறுதி காலத்தில் அவன் தோன்றுவான். அவனது அடையாள தன்மைகளில் ஏதேனும் சில உங்களுக்கு புலப்படாமல் போனாலும், அவனுடைய அடையாள தன்மைகளில் ஏதேனும் சில உங்களுக்கு புலப்படாமல் போனாலும் நிச்சயமாக உங்கள் இறைவன் உங்களுக்கு தெரியாதவன் அல்லன். அதாவது தஜ்ஜாலுடைய பிரச்சனை என்ன? அவன் தன்னை ரப்புன்னு சொல்லுவான். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை ஈமான் கொள்ளுங்கள் என்று அழைப்பான். நான் பாருங்கள் மழை பொழிய வைக்கிறேன், பூமியை விளைய வைக்கிறேன், நான் பாருங்கள் உயிர் கொடுக்கிறேன், உயிரை எடுக்கிறேன் என்று அல்லாஹுவோடு போட்டி போட்டவனாக, தன்னை அல்லாஹ் என்று கூறியவனாக வருவான். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களுக்கு என்ன சொன்னார்கள்? சரி, இப்போ தஜ்ஜால் தன்னை ரப் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் நீங்கள் புரிந்த சிஃபத்தும் இருக்கிறது, புரியாத சிஃபத்தும் இருக்கிறது, அறிந்த சிஃபத்தும் இருக்கிறது, அறியாத சிஃபத்தும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தன்மைகளில் பல தன்மைகள் உங்களுக்கு புலப்படாமல்,
நம்ம அல்லாஹ்வை பார்க்கல. அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன தன்மைகளை தான் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அதுலேயும் பல தன்மைகளை நம்ம மனப்பாடம் செஞ்சிருக்கலாம், புரிஞ்சிருக்கலாம், அல்லது செஞ்சது மறந்திருக்கலாம். பல விஷயங்கள் உங்களுக்கு புலப்படாமல் போனாலும் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு தெரியாதவன் அல்லன். அதாவது அல்லாஹ்னா யாரு, ரப்பு எப்படி இருப்பான் என்ற அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியாமல் போய்விடாது. புரியுதுங்களா? நிச்சயமாக உங்கள் இறைவன் உங்களுக்கு தெரியாதவன் அல்லன் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதை 3 முறை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு உங்கள் இறைவன் ஒற்றை கண்ணன் அல்ல. அதான் அந்த விஷயம். அல்லாஹு தஆலா ஒற்றை கண்ணன் அல்ல. அல்லாஹ்விற்கு அழகிய 2 கண்கள் இருக்கின்றன. அவனோ அந்த தஜ்ஜால் யாரு, வலது கண் குருடானவன். அவனுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கும். அவனது கண் குலையிலிருந்து வெளியே தள்ளி கொண்டிருக்கும் திராட்சையை போன்று இருக்கும். ஒரு கண்ணு தான் இருக்கும். அந்த ஒரு கண்ணு அந்த மாதிரி வெளியே நீட்டி கொண்டிருக்கும். அப்போ இந்த விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபாக்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். ஆக இந்த ஹதீஸிலிருந்து அல்லாஹுடைய சிஃபாத்துகளை நாம் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு அழகிய வழிகாட்டுதலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 அழகிய தன்மைகளை உடையவன். ஒன்று அவனுடைய உள்ளமையின் தன்மைகள், இரண்டாவது அவனுடைய செயல் தன்மைகள். அந்த உள்ளமையினுடைய தன்மைகள் 2 வகைப்படுகின்றன. உள்ளமையினுடைய தன்மைகள் 2 வகைப்படுகின்றன என்றால் என்ன? அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அவனுக்கு கண் இருப்பதாக. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவனுக்கு கண் இருப்பதாக, அவனுக்கு கரம் இருப்பதாக, அவனுக்கு கால் இருப்பதாக, அவனுக்கு அழகிய உயர்வான முகம் இருப்பதாக. அப்படியே நம்பிக்கை கொள்ளணும். அவ்வளவுதான். முகம் என்றால் முகம். அது எப்படி இருக்கும் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. புரியுதா? அதே போல் அல்லாஹ்வுடைய உள்ளமையின் தன்மைகள் 2வது அவனுடைய குணம் சார்ந்த தன்மைகள், பண்புகள். அது என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருணையாளவன், அல்லாஹு தஆலா பாசக்காரன், அல்லாஹு தஆலா ஆற்றல் உள்ளவன், அல்லாஹு தஆலா உயிர் கொடுக்கக்கூடியவன். இப்படியாக அவனுடைய தன்மைகளை, பண்புகளை அறிவிக்கக்கூடிய தன்மைகள். 2வது 1ல 2 மொத்தமாக சேர்த்தீங்கன்னா 3. 2வது என்ன? அல்லாஹு தஆலாவுடைய செயல் சார்ந்த தன்மைகள். அல்லாஹு தஆலா மறுமையிலே வருவான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய செயல் சார்ந்த தன்மைகள். அல்லாஹு தஆலா கோபப்படுவான், அல்லாஹு தஆலா சிரிக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய செயலை பற்றி சொல்லக்கூடிய தன்மைகள். இவற்றையும் இவை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்விற்கு தகுதியான முறையில். இதுக்கு அர்த்தம் இல்லை என்று சொல்றதோ, அல்லது இதுக்கு வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறதோ, அல்லது அதை படைப்பினங்களுடைய தன்மையோடு ஒப்பிடுவதோ நாம் அறவே செய்யக்கூடாது. அதே போல அதற்கு விளக்கம் சொல்லக்கூடாது. அதற்கு நம்முடைய அறிவுக்கு ஏற்ப விளக்கம் சொல்லக்கூடாது. தக்கீஃப் கைஃபியத்தை பயன் செய்யக்கூடாது. அல்லாஹ் சிரிக்கிறான் என்றால் அது இப்படி இருக்கும் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. இந்த 4 விஷயங்களை நாம் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை பற்றி பேசும்போது மனதிலே வைக்க வேண்டும். இது அஹ்லு சுன்னாவுடைய நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது அவனுடைய அடையாளத்தன்மைகளில் ஏதேனும் உங்களுக்கு சில புலப்படாமல் போனாலும், இந்த இடத்துல அவனது அடையாளத்தன்மைகள்ல தஜ்ஜாலுடைய அடையாளத்தன்மைகள் என்ற அர்த்தம் அங்க வைக்கலாம். புரியுதுங்களா? அந்த தஜ்ஜாலை எப்படி புரிஞ்சுக்கிறது, இவன் தான் தஜ்ஜால்னு சொல்லிட்டு என்பது உங்களுக்கு புலப்படாமல் போனாலும் நிச்சயமாக உங்கள் இறைவன் உங்களுக்கு தெரியாதவன் அல்லன் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதை 3 முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? உங்களுடைய இறைவன் ஒற்றை கண்ணன் அல்லன். அவனோ, அதாவது தஜ்ஜாலோ, வலது கண் குருடானவன். அவனுடைய கண் குலையிலிருந்து வெளியே தள்ளி கொண்டிருக்கும் திராட்சையை போன்று இருக்கும். அடுத்தது அரபுகளிடத்திலிருந்த மிகப்பெரிய ஒரு வழிகேடான ஒரு காரியம், அரபுகளிடத்தில் இருந்த ஒரு வழிகேடான செயல். அது என்ன செயல்? அவங்களுடைய நஃப்ஸின்படி அல்லாஹ்வுடைய சட்டங்களில் ஒரு மிக பெரிய ஒரு சட்டத்தை முன்பின் மாற்றிக்கொள்வார்கள். பயமும் இருந்துச்சு. அந்த பயத்தின் அடிப்படையில் அவர்கள் இந்த மாதிரி செய்தார்கள். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித மாதங்களை கொடுத்துருந்தான். அந்த புனித மாதத்தில் போர் செய்யக்கூடாது என்ற சட்டம் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து அரபியர்களிடத்தில் இந்த சட்டம் பின்பற்றப்பட்டு வந்தது. அப்போ அந்த போர் செய்யக்கூடிய மாதங்கள், போர் செய்யக்கூடாத தடுக்கப்பட்ட அந்த மாதங்களை அல்லாஹ் பிரிச்சிருந்தான். எப்படி? துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், இது 3 ஒன்றா வரும். இந்த ரஜப் இருக்குதே அது தனியாக வரும். அதாவது ஜுமாதல் ஊலா, ஜுமாதல் உஹ்ரா,
அதுக்கு அடுத்தது ரஜபு, அப்புறம் ஷாபான், அங்கே வந்துடும். அப்போ போர் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ரஜபு மாதம் வந்தால் போர் செய்ய முடியாத, போரை நிறுத்தணுமே, அதுக்காக வேண்டி என்ன செய்து விடுவார்கள், இந்த ரஜபை கொண்டு போய் தள்ளி வச்சுருவாங்க, ஷாபானுக்கு அடுத்து வச்சுருவாங்க. அப்போ அப்படி தள்ளி வச்சா என்ன ஆகிடும், ஒவ்வொரு மாதமும் அதுக்கு அடுத்து அப்படியே தள்ளியே வந்துடும். இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை செய்து கொண்டிருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்படுவதற்கு முன்பாக. கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வந்தாங்க பாருங்கள், அதாவது அவங்களுடைய ஹிஜ்ரி 9வது ஆண்டு. அந்த ஆண்டில் தான் எல்லா மாதங்களும் அது அந்தந்த மாதத்திற்குரிய அந்த செட்டப்பில் கரெக்டாக வந்து அமைஞ்சது. இனிமே யாரும் அப்படி மாற்றக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான எச்சரிக்கை கொடுத்தார்கள். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் உண்மையிலே யோசிச்சு பாருங்க, ஒரு அதாவது அல்லாஹு அக்பர், இதுதான் நம்ம புரியணும். அல்லாஹு தஆலா ஒன்றை அமைத்தான் என்றால் அது ஃபித்ராவின் அடிப்படையில் அமைத்திருந்தாலும் சரி, ஷரியத்துடைய சட்டத்தின் அடிப்படையில் அமைத்திருந்தாலும் சரி, மனிதர்களாகிய நாம் அதை நிறைவேற்றுவதற்கு தான், அதை பின்பற்றி செயல்படுத்துவதற்கு தான் நம்ம முழு முனைப்பு காட்டணுமே தவிர அதில் எந்த விதமான தளர்வுகளை கொண்டு வந்து விடக்கூடாது, அதில் எந்த விதமான விட்டு கொடுத்தலை கொண்டு வந்து விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெரிய குடும்பத்து வசதியான செல்வந்த ஒரு பெண், அவங்க பேரும் ஃபாத்திமா தான். திருடிட்டாங்க, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு திருடிட்டாங்க. இப்போ பொதுவாகவே மனிதர்களுடைய நிலைமை அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த காசு இருக்குதே படாத பாடுபடுத்தும். அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லிட்டான் குர்ஆனில், زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا. அநேகமாக சூரா ஆலு இம்ரானுடைய 13வது வசனமாக இருக்கும், படிச்சு பாருங்க. சூரா ஆலு இம்ரான் 3வது அத்தியாயம் 13 தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். 13 அதுக்கிட்ட பாருங்க. அதாவது மனிதர்களுக்கு, மக்களுக்கு இந்த பின்வரக்கூடிய காரியங்களுடைய உச்சக்கட்ட ஆசை அலங்கரிக்கப்பட்டு விட்டது. ஷஹவாத்னா உச்சக்கட்ட வெறித்தனமான ஆசை, இச்சைன்னு சொல்லுவோம் தமிழ். அதாவது என்ன, பெண்கள் மீது, குழந்தைகள் மீது, அதற்கு பிறகு என்ன, தங்கம் வெள்ளியின் குவியல்கள் மீது, அதான் காசு, புரியுதா, பணம். இதனுடைய வெறி மனிதனுக்கு உச்சக்கட்டமான முறையில் இதனுடைய வெறி மனிதனுக்கு அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது, அளவே இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், மனிதனுக்கு தங்கத்தின் ஓடை, தங்கத்தின் வயல் ஒன்று இருக்குமே ஆனால் 2ஐ ஆசைப்படுவான், 2 இருந்தால் 3ஐ ஆசைப்படுவான். அவனுடைய வாயை, அவனுடைய வயிறை மண்ணை தவிர எதுவுமே நிரப்பாது. மண்ணில் போய் வச்சாதான் அவன் ஆசை முடியுமே தவிர கடைசி வரைக்கும் பேராசை இருந்துக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். யாரு, இந்த காசை தான் கடவுளடான்னு இருக்கணும்ல. சில ஊர் இருக்கு, நோ மணி நோ டாக், காசு இல்லைன்னா பேசாத, காசு காசு, மணி 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 மணி, காசு 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 காசு, பணம் 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 பணம்னு சொல்லிட்டு எல்லாமே பணம் தான் அவங்களுக்கு. புரியுதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஇஸ அப்துத் தீனார் தஇஸ அப்துத் திர்ஹம். தங்கத்திற்கு அடிமையானவன் நாசமாகட்டும், திர்ஹமுக்கு, வெள்ளிக்கு அடிமையானவன் நாசமாகட்டும்னு சொல்லி அல்லாஹு தஆலாவுடைய நியதியில் 2 இருக்கு. ஒன்று என்ன, அல்லாஹு தஆலா இயற்கையாக அமைச்சது, ஆண்கள் பெண்கள், பெண்கள் இப்படி இருக்கணும், ஆண்கள் இப்படி இருக்கணும், இதெல்லாம் ஃபித்ரா. சரியா? ஆண்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும். சரியா? இதெல்லாம் ஃபித்ராவில் உள்ளது. அதாவது இந்த ஓரின சேர்க்கையை பற்றி லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துக்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லும் பொழுது, அத்தூன துக்ரான மினல் ஆலமீன் வததருன மா ஹலக லக்கும் மின் அஸ்வாஜிக்கும். ஆண்களிடத்தில் நீங்கள் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுகின்றீர்கள், உங்களுக்கு அல்லாஹ் படைத்த உங்களது மனைவிமார்களை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள். இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு குற்றத்தை இந்த உலகத்தில் நீங்கள் செய்கிறீர்களா? பயங்கரமான ஒரு பாவம். இன்றைக்கு அதுதான் அல்லாஹ் பாதுகாக்கணும். யார் ஹமர் ராஹிமீன், கேவலமாக இருக்குது. முஸ்லீம் நாடுகளில் பார்லிமெண்ட்டுகளில் இதை அங்கீகரிக்கலாமா மறுக்கலாமான்னு ஓட்டெடுக்கப்படுகிறது என்றால் எப்படி? முஸ்லீம் நாடுகளில் இதை ஏற்றுக்கொள்ளலாமா வேணாமா என்று ஓட்டெடுக்கப்படுகிறது. மெஜாரிட்டி சொன்னால் ஒத்துப்பாங்களாம். இன்னொரு நாடு இருக்குது,
பெரிய பரம்பரை, நாங்கள் தான் கரெக்டான இஸ்லாம்னு சொல்லிட்டு பீத்திக்கிற ஒரு நாடு. அவன் என்ன செஞ்சான்? சொல்லாமலேயே கொண்டு வந்துட்டான். ஏன்? நாட்டுடைய அதிகமான மக்கள் கண்டிப்பாக வெறுப்பார்கள், எதிர்ப்பார்கள்னு தெரியும். நீ இப்படி கேட்டாதானே பிரச்சனை. நான் ஏன் விருப்பம், என்னுடைய எஜமானர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்காமலேயே அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, விஷயத்துக்கு வாங்க. எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த அரபுகள் செஞ்சார்களே, இந்த அல்லாஹ்வுடைய ஃபித்ரா அமைப்பை மாற்றியது, இது ரொம்ப பெரிய குற்றம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா உங்களுக்கு ஒரு மாதம் பிடிக்கல, அல்லது ஒரு மாதத்தில் இந்த மாதத்தை அடுத்த மாதமாக வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு நினைக்கலாம். நோ, அல்லாஹ் ஒன்றை செய்துவிட்டால் அதனுடைய நுட்பம், அதனுடைய சட்ட நுணுக்கம், அதில் என்ன நன்மைகள் இருக்குது என்று நமக்கு தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி, அதை நிறைவேற்றுவதில் தான் நாம் தீவிரம் காட்ட வேண்டுமே தவிர அதில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. புரியுதுங்களா? எதில் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் அனுமதி கொடுத்தாங்களோ அதில் தான் காம்ப்ரமைஸ் ஆகணும். நம்ம பிற மக்களோட உடன்படிக்கை செய்யவும் சமாதானம் செய்து கொள்ளவும் நம்ம 100க்கு 100 தயாருங்க. அதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது, நம்முடைய மார்க்கத்தை கழட்டிட்டு, நம்ம போட்டிருக்கிற சட்டம் இருக்குல்ல நம்முடைய மார்க்கம், அதை கழட்டிட்டு அம்மனமாக போய் உன்னோட நான் கூத்தடிக்கிறதுக்கு அதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. சமாதானத்துக்கு பேர் அர்த்தம் இதுவும் கிடையாது. இன்றைக்கு இதுதான் சமாதானம் என்பதாக ஒரு முஸ்லிமை அவனுடைய இஸ்லாமிலிருந்து கழட்டி விட்டு அவனை ஒரு காஃபிராக்கி, அவனை ஒரு முஷ்ரிக்காக்கி, அவனை ஒரு முல்ஹிதாக்கி வேறொரு சமுதாயத்திடத்தில் இணைப்பது தான். அவங்க தாங்க மாடர்ன் இஸ்லாம், அவங்க தான் லிபரல் இஸ்லாம், அவங்க தான் இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு சுமூகவாதிகளாம். என்னடா இது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாவோட போர் செய்து கொண்டு, வட்டியா ஹலாலாக்கி கொண்டு, விபச்சாரத்தை ஹலாலாக்கி கொண்டு, ஓரின சேர்க்கையை ஹலாலாக்கி கொண்டு, ஒழுக்க கேடுகளை ஹலாலாக்கி கொண்டு, ஒட்டுமொத்த சமுதாயத்தின் உயர் மாண்புகளை எல்லாம் சீரழித்து விட்டு பிற மதத்தோட போய் பிற மக்களோட போய் நம்ம இணக்கமாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது இதுவா இணக்கம்? இது அல்லாவோடு போர் செய்கிறாய். புரியுதுங்களா? அதான் போதுமானவன். மாதத்தின் நாட்களை தன் இஷ்டப்படி முன்பின் ஆக்குவதெல்லாம் இறை நிராகரிப்பை அதிகமாக்கும். அதாவது அல்லாவுடைய கட்டளையினுடைய ஒவ்வொரு மீறலும் அது எதை உண்டாக்கும்? நிராகரிப்பை உண்டாக்கும். இதனால் நிராகரிப்பவர்கள் தான் வழிகெடுக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்கள் இஷ்டப்படி மாதங்களை முன்பின்னாக்கி ஓர் ஆண்டில் அந்த மாதங்களில் போர் புரிவதை ஆகுமாக்கிக் கொள்கிறார்கள். மற்றொரு ஆண்டிலே அதே மாதங்களில் போர் புரிவது கூடாது என்று தடுத்து விடுகிறார்கள். இவ்வாறு அவர்கள் செய்வதன் நோக்கமெல்லாம் தாங்கள் தடுத்திருக்கும் மாதங்களின் எண்ணிக்கையை அல்லாஹ் தடுத்திருக்கும் மாதங்களின் எண்ணிக்கைக்கு சரியாக்கி, அல்லாஹ் 4 மாதம் செய்யக்கூடாதுன்னா நாங்களும் 4 மாதம் செய்யலாம், அவ்வளவுதான் என்று எண்ணிக்கைக்கு சரியாக்கி அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய மாதங்களை தாங்கள் ஆகுமாக்கிக் கொள்வதற்காக தான். புரியுதா? அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக காலம் வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த அன்றிருந்த அதன் அமைப்பை போன்றே இப்போது சுற்றி வந்து விட்டது. இன்ன ஸமான கத் இஸ்ததாரக ஹைஅதிஹி யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். இப்படித்தான் வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த அன்று அவனது புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை, 3 தொடர்ந்து வரக்கூடியவை, அதாவது துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், 4வது ஜுமாதுல் ஊலா, ஜுமாதுல் உக்ரா, அப்புறம் ஷாபான். இவற்றுக்கு இடையிலே வரக்கூடியவை. புரியுதுங்களா? அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்முடைய இஸ்லாமிய சகோதரத்துவத்தை பேணுவதை பற்றி. இப்போ அப்படி கிடையாதுங்க. இஸ்லாமிய சகோதரத்துவம்லாம் இப்போலாம் ஒன்றும் கிடையாது. there is no brotherhood, லைஸ ஹுனாக்க உஹுவத்துன் இஸ்லாமியத்துன். இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பது முஸ்லீம் சமுதாயத்திடத்தில் கிடையாது. இன்றைய காலத்தில் என்ன இருக்கு? நேஷனாலிட்டி. புரியுதுங்களா? ரேஸ், என்ன இனம், அதுதான். ஒரு நாடு அவங்க உண்டாக்கிப்பாங்க, அவ்வளோதான். இப்போ ஏதாச்சும் ஒரு நாடு சொல்லுங்களேன், ஏதாச்சும் ஒரு நாடு பேரை சொல்லி நம்ம எதுக்கு மாட்டிக்க சொல்கிறோம், உதாரணம், அவ்வளோதான். அடுத்த நாட்டில் நீ செத்தா என்ன, பொழைச்சா என்ன, உன் நாட்டு மண்ணை உன்னை குத்தி கொலை பண்ணா என்ன, வேறு நாட்டில் உள்ளவன் உன்னை குத்தி கொலை பண்ணா என்ன, அல்லது நீ பட்டினியில் செத்தா என்ன மாதிரி பண்ணிக்க. நீ ஏன் நாடு கிடையாது. உன் ரேஸ் வேறு, என் ரேஸ் வேறு. மொழியால் பிரிக்கப்பட்டார்கள். இரண்டாவதாக
நிலங்களால் பிரிக்கப்பட்டார்கள், இரண்டாவதாக நிறத்தால் பிரிக்கப்பட்டார்கள், பிறகு கலாச்சாரத்தால் பிரிக்கப்பட்டார்கள், கடைசியில் ஆடை, ட்ரெஸ் கோடி எல்லாத்தாலையும் பிரிக்கப்பட்டு அவ்வளவுதான். அரசாங்கத்தால் பிரிக்கப்பட்டார்கள். ஒரே நாடு ஆனால் பல அரசாங்கம், இந்தியா மாதிரி. அவ்வளோதான். அடுத்து செத்தாயினா பொழைச்சாயினா என்னமாவது பண்ணிக்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எப்படி ஷைத்தான் பிரிச்சுட்டான் பாருங்க. ஒன்றுபடுத்துவது அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல், பிரிக்கிறது ஷைத்தானுடைய செயல். இப்போ சகோதரத்துவம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் இப்போ ரேஸ் தான். என்ன ரேஸ், என்ன நேஷனாலிட்டி, அதுக்கு ஏற்பதான் உங்களுக்கு அங்கே உரிமை கொடுக்கப்படும், அங்கே உங்களுக்கு வசதி கொடுக்கப்படும். என்ன மனிதன்லாம் இப்போ கிடையாது. இன்சானியத், ஹியூமானிட்டி, மனிதம்லாம் இப்போ கிடையாது. அதெல்லாம் அப்புறமா பேசுங்க, அடுத்து பேசுங்க. உங்கள்கிட்ட நேஷனாலிட்டி இருக்கா, உங்கள்கிட்ட ஐடி கார்டு இருக்கா, அதுக்கப்புறமா மனிதத்தை பற்றி பேசுவோம். எந்த அளவுக்குன்னா, பள்ளிவாசலில் தொழுகை வர்றதுக்கே ஐடி கார்டு வச்சு ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னால் எங்கே போய் சமுதாயம் கேவலப்பட்டிருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு ஹாவியால் சாக்கடையில் விழுந்திருக்கு பாருங்க. அல்லாஹ் தான் போதுமானவன். யா அர்ஹமர் ராஹிமீன். ஒவ்வொரு முஸ்லீமும் மற்ற முஸ்லீமுக்கு சகோதரர் ஆவார். முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்களே. ஒரு முஸ்லிமின் பொருள் பிறருக்கு அறவே ஆகுமானதல்ல, மனமு கொடுத்தாலே தவிர. உங்களுக்குள் நீங்கள் அநீதமிழைத்து கொள்ளாதீர்கள். திரும்ப படிக்கிறேன், கவனிங்க. ஒவ்வொரு முஸ்லிமும் மற்ற முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார். ஒவ்வொரு முஸ்லிமும் மற்ற முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார். அவரை ரேஸ் பிரிக்காது. நான் சொல்றது நீங்க உடனே கோச்சிக்காதீங்க. யாரும் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், ஒருத்தரை பார்த்தா சலாம் சொல்லிக்கிறோம், மக்கா மதீனால பார்த்தா சலாம் சொல்கிறோம், பக்கத்தில் நிற்கிறோம். வேற ஒரு நாட்டுக்கு போனால் அந்த நாட்டில் நம்ம பள்ளிவாசலுக்குள்ளார போகிறோம், வர்றோம், எல்லாருக்கும் கை கொடுக்குறோம், வைக்கிறோம், போகிறோம். இதெல்லாம் இருக்குது. நான் சொல்கிறது என்னென்னா, இந்த அளவு போதுமா? இதுதான் அளவா? இதுதான் அளவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு அதை தான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? ஒரு முஸ்லிம், அதாவது பிற மத மக்களை விட அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமில் அந்த அதாவது இஸ்லாமில் இருக்குது, முஸ்லீம்கள்ட்ட அந்த சகோதரத்துவம் கொஞ்சம் பேணப்படுது. ஆனால் எந்த அளவுக்கு இஸ்லாமிலே சகோதரத்துவம் வலியுறுத்தப்பட்டதோ, பாகுபாடுகள் பார்க்கப்படாமல், எல்லைகள் நிர்ணயிக்கப்படாமல், மொழி, நிறம் அதை பிரிக்காமல், அந்த சகோதரத்துவம் இஸ்லாமில் முஸ்லீம்களிடத்தில், இஸ்லாமில் இருக்கு, முஸ்லீம்களிடத்திலே பின்பற்றப்படுகிறதா? அதான் இங்கே சொல்ல வந்தேன். புரியுதா? ஒவ்வொரு முஸ்லீமும் மற்ற முஸ்லீமுக்கு சகோதரராவார். எந்த அளவுக்குன்னா, ஒரு அரபுக்காரன் இன்னொரு அரபுக்காரனை ஏற்றுக்கிறதுக்கு தயார் இல்லை. இந்த பக்கம் உள்ள கல்ஃபுக்காரன், இந்த பக்கம் உள்ள அரேபியாக்காரன் அவன் விசா எடுத்துட்டு வரணும், தங்குறதுக்கு லிமிட்டேஷன் இருக்கு. அதே போல உங்க எடுத்துக்கங்க, உங்க ரேஸ், அதாவது இந்த மலேசியா, இந்தோனேஷியா, புருனை ரேஸ் எடுத்துக்கிட்டா, இந்தோனேஷியாக்காரன் மலேசியாவில் வர்றதா இருந்துச்சுன்னா அவன் அதுக்கு விசா எடுக்கணும், இத்தனை நாள் தான் தங்கணும். அதே போல் இவங்க அவங்களுக்கு, அவங்க இவங்களுக்கு. என்னடா இது? நீங்கள் எல்லாம் ஒரே இனம்னா அதில் கூட ஒத்துமை இல்லையே. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். கவனிங்க. ஒவ்வொரு முஸ்லீமும் மற்ற முஸ்லீமுக்கு சகோதரராவார். முஸ்லீம்கள் அனைவரும் சகோதரர்களே. ஒரு முஸ்லீமின் பொருள் பிறருக்கு அறவே ஆகுமானதல்ல, மனம் கொடுத்தாலே தவிர. மன்னராக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், யாருடைய பொருளையும் எடுக்கக்கூடாது. அவர்கள் அனுமதி கொடுத்தாலே தவிர. என்ன அனுமதி? எப்போ அனுமதி கொடுப்பாரு? பிடிச்சி எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அப்படியா? ஒன்று வியாபாரம் செய்ய, அல்லது அவர் ஒன்று தேடி அன்பளிப்பு கொடுக்கணும். அதுதான். புரியுதுங்களா? உங்களுக்குள் நீங்கள் அநீதம் இழைத்து கொள்ளாதீர்கள். மறந்துட்டு தொழுது அது மன்னிக்கப்பட்டதுமா? அதாவதுமா எல்லா மரண தருவாயில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அறிவுரை நமக்கு என்னன்னா, வலக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். அவங்களுக்கு பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு காதில் கேட்குற மாதிரி சத்தமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நினைவூட்டணும். அவங்கள சொல்லணும். எப்பயாவது அவங்களுக்கு பேசுறதுக்குண்டான நாவை அசைக்கிறதுக்குண்டான சக்தி அவங்க நாவால் அசைச்சிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் போதுமானது. அதனால் நம்ம அவங்க பக்கத்தில் உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த சொல்ல அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான். அது போக அவங்களுக்கு நீங்கள் துவா செய்யுங்க, யா அல்லாஹ் அவங்களுடைய சக்கராத்தை லேசாக்கி கொடு, அவங்களுடைய சக்கராத்தை லேசாக்கி கொடுன்னு சொல்லி அவங்களுக்காண்டி துவா செய்யுங்க. அவங்களுக்கு அது மட்டும்தான் தொழிலாமா? இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்முடைய உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நம்ம மருத்துவம் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அதை வாங்கி நம்ம பயன்படுத்தாமல்
வேறு யாராவது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கோ அல்லது கால்நடைகளுக்கோ நம்ம கொடுத்துட வேண்டியது, நம்ம அதை சாப்பிடக்கூடாது. தவறு நடந்துச்சுன்னா அதுக்கு வேண்டிய அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தௌபா தான். எப்போதுமே எல்லா தவறுகளுக்குமே நம்ம அறிந்து செஞ்ச தவறுகளுக்கும் அறியாமல் செய்த தவறுகளுக்கும் இஸ்திக்ஃபாரும், இனிமேல் அதன் பக்கம் நம்ம மீளாமல் இருத்தலும். பிற மத மக்கள் தங்களுடைய பண்டிகையில் கொடுக்கக்கூடிய இனிப்புகள் மற்ற பலகாரங்களை நம்ம வாங்கி கொள்ளலாமான்னு சொன்னால் வாங்கிக்கலாம், அதில் மாற்று கருத்து கிடையாது. சஹாபாக்கள் ஈராக் வெற்றி கொண்டப்ப அந்த ஈராக்கில் இருந்த மஜூசிகள் தங்களுடைய பண்டிகைகளில் கொடுத்த அன்பளிப்புகளை வாங்கியிருக்கிறாங்க, சாப்பிடலாம். அது படைக்கப்படாததாக இருக்கணும். அதே நேரத்தில் நமக்கு எது ஹராமானதோ அந்த செல்வத்திலிருந்து இருக்கக்கூடாது. இப்போ அவர்களிடத்தில் அதாவது முதன்மை தொழிலாக வட்டி தான் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் சாப்பிடாதீங்க, இந்த மாதிரி கால்நடைகளுக்கோ மற்ற நான் முஸ்லீம்களுக்கோ நீங்கள் கொடுத்துருங்க. இல்லை அவங்களிடத்துல அந்த ஹராமான தொழில் குறைவானது தான், மற்றபடி ஹலாலான நமக்கு ஹலாலான தொழில் மாதிரி உள்ள தொழிலை தான் அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ தாராளமாக நீங்கள் அதை சாப்பிட்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யஹூதிகளுடைய வீட்டில் சாப்பிட்டாங்க, அதே போல் மற்ற முஷ்ரிக்குகளுடைய வீட்டில் உள்ள தண்ணியிலேருந்து உது செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு அனுமதிக்கப்பட்டது தான். அது நமக்கு ஹராமான ஒன்றிலிருந்து அவர்கள் பெற்றது என்று தெரிந்தால் மட்டும் அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. முஸ்லீம் அல்லாதவர்களோட நம்ம பழகக்கூடிய பழக்கம், வைத்து கொள்ளக்கூடிய உறவு என்பது பொதுவான விஷயங்கள்ல அவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறது, அதே போல் சமூகத்திற்கு நன்மையான காரியங்களை தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா அந்த மாதிரி காரியங்களை நம்ம ஒத்துழைக்கிறது நமக்கு அனுமதிக்கப்பட்டது. மற்றபடி அவர்களுடைய அதாவது வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம துணை போகக்கூடாது, அதில் நம்ம கலந்து கொள்ளக்கூடாது. அதே போல் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஏதாவது செயல்கள் அவர்கள் செய்வார்களே ஆனால் அதில் நம்ம நமக்கு அது தடை செய்யப்பட்டதாக இருக்கும். வேணாம். இப்போ உதாரணத்துக்கு அவர்கள் இசை செய்கிறாங்க அல்லது அவங்கள ஆடல் பாடல் நிகழ்ச்சி வச்சுருக்கிறாங்க, அந்த மாதிரி இதில் போய் நம்ம கலந்து கொள்ள முடியாது. அவங்க மது குடிக்கிறாங்க, அந்த இடத்துல போய் நம்ம உட்கார முடியாது. அதே போல் நம்முடைய வீட்டுக்கு அவங்க வந்தாங்கன்னு சொன்னால் நம்முடைய படுக்கை அறை வரை அவங்களை அழைச்சிட்டு வரக்கூடாது. அந்த மாதிரி அதாவது அவர்களுடைய மனித தன்மையில் நம்ம அவர்களோட உதவி ஒத்தாசையாக இருப்போம். அதே நேரத்தில் ஒரு நெருக்கமான ஒரு முஸ்லீமோடு, அதாவது ஒரு இரையச்சமுள்ள ஒரு முஸ்லீமோட எப்படி ஒரு உலகம் சார்ந்த நெருக்கமான அன்பு பாசம் அந்த ஒரு உறவை வெளிப்படுத்துவோமோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவங்களோட நம்ம செய்ய முடியாது. காரணம் அது அவர்களுடைய குஃபுரை நமக்கு மென்மையாக்கிடும். அந்த குஃபுரின் மீது உண்டான வெறுப்பு, ஷிர்கின் மீது உண்டான வெறுப்பை நம்முடைய உள்ளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துரும். அது மற்றபடி அவங்களோட வியாபாரம் செய்யலாம், கொடுக்கல் வாங்கல் செய்யலாம், அவர்களுக்கு நம்ம கடன் கொடுக்கலாம், நம்ம அவர்கள்ட்ட கடன் வாங்கலாம், நம்முடைய வியாபார பார்ட்னர்களாக அவர்களை சேர்த்து கொள்ளலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். இடம் நீங்கள் உங்களுடைய சொந்த தேவைக்காக வேண்டி வாங்கியிருந்தால் அந்த இடத்துக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுத்ததுக்கு பிறகுள்ள காசை கொண்டு அந்த இடத்த வாங்கிட்டா அதன் மீது உங்களுக்கு ஜக்காத்து கிடையாது. அது எவ்வளோ பெரிய மாளிகை கட்டுறதுக்காக வேண்டி நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி, ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்த காசை கொண்டு உங்களுடைய சுய தேவையின் பயன்பாட்டுக்காக நீங்கள் வாங்கின அந்த இடத்துக்கு ஜக்காத்து கிடையாது, முடிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் ஒரு இடத்த வாங்குறீங்க, அதை விற்கிறதுக்காக வேண்டி வாங்குறீங்க, மறு விற்பனைக்காக வேண்டி நீங்கள் ஒரு இடத்த வாங்கினீர்களே ஆனால் அந்த இடத்தினுடைய மதிப்புக்கு ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய மதிப்பு ஜக்காத்துடைய நிசாபை எட்டி இருக்குமே ஆனால், அல்லது உங்களுடைய தங்கம் வெள்ளியுடைய நிசாபோடு சேர்த்து அது நிசாபை எட்டி இருக்குமே ஆனால் அதற்கு கண்டிப்பாக அதனுடைய அன்றைய மதிப்புக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுத்தாகணும். இப்போ சில நேரங்களில் சில பேர் இடம் வாங்கி வச்சுருப்பாங்க விற்கணுங்கிறதுக்காக வேண்டி, அவங்களிடத்துல அதை தவிர வேறு செல்வம் இல்லாமலும் இருக்கலாம். இருந்த காசை வச்சு இடம் வாங்கிட்டாங்க, இப்போ ஜக்காத்து கேஷாக கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்ட கேஷே இல்லாமலும் இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க அந்த இடத்தினுடைய தொகை, இப்போ உதாரணத்துக்கு இந்த வருஷம் வாங்குறாங்க 2024, எவ்வளோக்கு வாங்குறாங்க? 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஓகே, 1 லட்ச ரூபாய் எழுதிக்கிட்டாங்க. இப்போ அடுத்த வருஷம் வருது 2025, இந்த 1 லட்ச ரூபா மதிப்பு இதனுடைய மார்க்கெட் வேல்யூ 1 லட்சமாக இருக்குதா, 1,10,000 கூடியிருக்கான்னு பார்க்கணும். இது ரொம்பவும் ஹை ஃபேன்சி ரேட்டும் போடக்கூடாது, ரொம்பவும் மட்டமான ரேட்டும் போடக்கூடாது.
நடுத்தரமான, அதாவது மார்க்கெட்டில் ஈஸியாக வாங்கக்கூடிய விற்கக்கூடிய அளவுக்கு என்ன ரேட் இருக்குதோ அந்த ரேட்டை போடணும். இப்போ 1,10,000 கூடி இருக்குது, நீங்கள் ஜக்காத்து இப்போ எடுக்கணும் 2%. ஆனால் உங்கள்கிட்ட கேஷ் இல்லை. ஓகே, எனக்கு 2025 இந்த இடத்துக்காக 1,10,000 2% நான் ஜக்காத்து கொடுக்கணும். அந்த 2% எவ்வளோ வருது? இப்போ உதாரணத்துக்கு 1,00,000னு சொன்னால் அதுக்கு 2,500 10,000 எவ்வளோ வரும்? 250 வருதா? அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு எப்போ வருதோ அந்த வருஷத்தில், அடுத்த வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக, அறவே கேஷே வரல, ஒரு 10 வருஷம் கழித்து தான் அந்த இடத்த விற்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? 10 வருஷம் கழித்து விற்கும் பொழுது ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய அரபி மாத கணக்குப்படி 12 அரபி மாதம் தான் கணக்கு, ஆங்கில மாதத்தை எடுக்கக்கூடாது. அதனுடைய வேல்யூ என்னங்கிறத நீங்கள் மார்க்கெட் வேல்யூ குறிச்சிக்கிட்டே வந்துட்டீங்க. நீங்கள் ஃபைனலாக 10 வருஷம் கழித்து அல்லது 5 வருஷம் கழித்து அல்லது 15 வருஷம் கழித்து அதை விற்கிறீங்கன்னு சொன்னால், அப்படி விற்கும் பொழுது இந்த இடைப்பட்ட ஆண்டுகள் 5 வருஷம், உதாரணத்துக்கு கணக்குக்காண்டி ஒரு 5 வருஷம்னு வச்சுங்களேன். இந்த 5 வருஷத்தில் உங்களுக்கு ஜக்காத்து அதனுடைய வேல்யூ அப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 1,00,000 வாங்கினீங்க, 1,00,000 தான் இருந்துச்சு 4 வருஷம். 5ஆவது வருஷம் திடீர்னு மார்க்கெட் வேல்யூ ஏறுது, 2 ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த 4 வருஷத்துக்கு 1,00,000 கணக்கு போட்டு 2,500 கணக்கு போட்டிங்கன்னா 8,000 ஆயிடுச்சா? அடுத்து இந்த 2,00,000 வருது பாருங்கள். 2,00,000 அந்த வருஷம் வித்துடுறீங்க. அந்த காசு அதுக்கப்புறமா கையில் இருந்தால் அடுத்து ஜக்காத்து வரும், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அல்லது இந்த 5ஆவது வருஷம் நீங்கள் விற்கும் பொழுது ஒரு வருஷம் பூர்த்தியானதுக்கு பிறகு விற்றீங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த 2,00,000 எவ்வளோ வரும்? 5,000 வரும். அந்த 5,000 + 8,000 13,000 ஜக்காத்து நீங்கள் கொடுத்துட்டா, மிச்சம் இருக்கக்கூடிய 13,000 2,00,000 13,000 போயிட்டா மிச்சம் உள்ள காசு உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஹலாலாக்குன்னு சந்தோஷமான காசு நீங்கள் அனுபவிக்கலாம். அரசாங்க டேக்ஸ் என்ன இருக்குதோ அதை கழிச்சிக்க வேண்டியது, அவ்வளோதான். அது அப்படி தான் கொடுக்கணும். உங்கள்கிட்ட காசு இல்லாத பட்சத்தில் சொன்னேன் நான், காசு இருந்தால் அந்தந்த வருஷமே நீங்கள் கொடுத்துருங்க, மார்க்கெட் வேல்யூ பார்த்து கொடுத்துருங்க. அதாவது விற்கிற ஐடியா இல்லைன்னா அது மேலே ஜக்காத்து உங்கள் மேலே கடமை இல்லை. அது உங்களுடைய பயன்பாட்டுக்காக உங்களுடைய பிள்ளைங்களுக்காண்டி வாங்கி போட்டு வச்சுருக்கிறீங்க. பிள்ளைங்க பெருசானோன்னா ஆளுக்கு ஒரு வீடு கட்டிட்டு போயிடுவானோன்னு சொல்லிட்டு கிடையாது. உங்களுக்கு ஒன்ஸ் வாங்கும் பொழுது அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுத்துட்டா போதும். அதாவதுமா, மார்க்கத்தை எதிர்ப்பவர்கள் என்பவர்கள் ஒரு கூட்டம், இன்னொருத்தங்க அறியாமையினால் தவறு செய்யக்கூடியவர்கள். அறியாமையினால் தவறு செய்யக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு நம்ம திருத்துறதுக்கு முயற்சி செய்யணும். அவர்கள் தங்களுடைய தவறுகளில் தப்புகளில் நம்மை நிர்பந்திக்காத வரை பிரச்சனை இல்லை. இப்படி நாங்கள் தர்காவுக்கு போகிறோம், நீனும் வா, இல்லாட்டி கோச்சுப்பேன், எனக்காகவா உனக்காகவா, இந்த மாதிரி செய்கிற கூட்டமாக இருந்தால் நம்ம அவங்களோட ரொம்ப தூரமாக இருக்கணும். அறியாமையில் செய்கிறாங்க, அப்போ நம்ம அவங்களோட ரொம்பவும் நெருக்கம் பாராட்டாமலையும் ரொம்பவும் தூரம் காட்டாமலையும் அவங்களோட பழகி நம்ம தாவாவுக்கான அந்த களத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளணும். அதுபோக இன்னொரு கூட்டம் இருக்குது, குரான் ஹதீஸை எதிர்க்கிறவங்க, விமர்சனம் பண்ணுறவங்க, ஹதீஸுகளை சொன்னால் மறுக்கிறவங்க. அதெல்லாம் இந்த காலத்துக்கு செட் ஆகாதுங்க, நீங்கள் வேணால் எதாவது செஞ்சுட்டு போங்க, நாங்கள்லாம் இப்படித்தான் மாடர்னாக. இந்த மாதிரி ஒருத்தங்க பேசுனாங்கன்னா அவங்க நேரடியாக அல்லாஹ்வோட ரசூலோட எதிர்க்கக்கூடியவர்கள். அப்போ இந்த மாதிரி மக்களிடத்துலையும் நம்ம தூரமாக தான் இருக்கணும். லா தஜிது கௌமை யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி யுவாதூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலும் முரண்பாடு காட்டக்கூடியவர்களை நேசிப்பவர்களாக நபியை நீங்கள் மூமின்களை காண மாட்டீர்கள். அந்த லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. அதான் பொருளாதாரத்தினுடைய கொடுக்கல் நம்ம கொடுத்தாலும் நம்ம ஒருத்தங்களுடைய இதை வாங்கினாலும் உங்களுடைய மரணத்துக்கு பிறகு இதை நான் யார்கிட்ட ஒப்படைக்க, அவங்கள எப்படி நான் அணுகிறது, இதெல்லாம் நம்ம கேட்காம இந்த மாதிரி அமானிதங்களை நம்ம வாங்கக்கூடாது, பொறுப்பு எடுக்கக்கூடாது. இப்போ அந்த மாதிரி எடுத்துட்டீங்க, இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு சொன்னால் இப்போ இதை நீங்கள் தர்மம் செஞ்சுருங்க. ஒரு மஸ்ஜிதுக்கோ அல்லது ஒரு மதரசாவுக்கோ எத்தீம்களுக்கோ அல்லது ஊரில் உள்ள ஏழைகளுக்கோ வரிய ரொம்ப தேவை உள்ளவங்களுக்கு நீங்கள் தர்மம் செஞ்சுட்டு, யா அல்லாஹ் இதை இன்னாருடைய செல்வம், அவர் சார்பாக நாங்கள் தர்மம் செஞ்சிட்டோம், நீ இதை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் அவர் திரும்ப எப்பயாவது அவருடைய உறவினர்களை கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்க வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா அப்போ அந்த காசை நீங்கள் திரும்ப கொடுக்கறதுக்கும் நீங்கள் சக்தி உள்ளவராக இருக்கணும். அது நீங்கள் செஞ்ச தர்மம் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த காசு யாருக்கு, அவருடைய உறவினர்களுக்கோ அந்த உறவினர்களுக்கு போய் நீங்கள் சேர்த்த அந்த ஒரு பொறுப்பும் உங்களுக்கு நிறைவேறிடும். இப்போ உள்ள 1000 ரியால் என்பது 1,00,000 ரூபான்னு சொன்னால்
நீங்கள் ஒரு 2000 கொடுங்க, 5000 கொடுங்க, எப்போல்லாம் வசதி கிடைக்குதோ கூட குறைவாக அதை கொடுத்து, ஆனால் ஒரு டேட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இல்லாத வரைக்கும் அந்த 1000 ரியாலை கணக்கு, அதுதான் அந்த 1000 ரியால் தான் இருக்கும் உங்களுக்கு. என்ன தொழுகை? பாவம் மன்னிப்பு தொழுகை. வேறு என்ன தொழுகை? அந்த மாதிரி எந்த ஒரு தொழுகைக்கும் நம்ம பேர் வைக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லைம்மா. நம்ம எந்த தொழுகைக்கு அல்லாவும் அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு பேர் வச்சாங்களோ அந்த தொழுகைக்கு நம்ம அந்த பேரை கொண்டு ஏற்றுக்கொள்வோம், அந்த தொழுகையை நம்ம நிறைவேற்றுவோம். அது போக பொதுவாக நஃபில் தொழலாம், அதாவது அனுமதிக்கப்பட்ட நேரங்களாக இருக்கணும். அதுவும் நம்ம உதாரணத்துக்கு ஒரு தொழுகைக்கு பிறகு அல்லது அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்க கூடாது. பொதுவாக அனுமதிக்கப்பட்ட நேரமாக இருந்தால் அல்லாவுக்காக, நான் அல்லாவுடைய பொருத்தத்திற்காக 2 ரக்காத் நஃபில் தொழுகிறேன், 4 ரக்காத் தொழுகிறேன். ஸோ அந்த மாதிரி நஃபிலாக நம்ம தொழுகலாம். அந்த தொழுகையில் நம்ம துவா கேட்கலாம், தேவைகளை கேட்கலாம். மற்றபடி இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பேரை வைத்து நான் தினைக்கு இந்த 2 ரக்காத் இந்த பேரில் தொழுகிறேன், அந்த மாதிரி நம்ம செய்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அது பிதாத்துக்கு நெருக்கமாக போயிடும். அந்த அடிப்படையில் தான் இந்த தௌபா தொழுகைன்னு சொல்லிட்டு நம்மளே ஏற்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு நாளும் 2 ரக்காத் நான் காலையில் தொழுவேன், நைட்டில் தொழுவேன், தௌபா தொழுகை அந்த மாதிரி செய்யக்கூடாது. மற்றபடி இப்போ உதாரணத்துக்கு காலையில் நீங்கள் லுஹா தொழுதுட்டீங்க அல்லது மற்ற நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கிறீங்க, நீங்கள் குரான் ஓதுகிற மாதிரி நீங்கள் 2 ரக்காத்தை நீங்கள் நஃபில் அல்லாவுக்காக தொழ விரும்புகிறீங்க, அதில் குரான் ஓதி. அதே போல் இரவில் இஷா தொழுதுட்டீங்க, அதுக்கப்புறம் இரவு முழுக்க இருக்குது, நீங்கள் 2 ரக்காத்தை நஃபில் தொழ விரும்புகிறீங்க, எவ்வளோ ரக்காத்து வேணாலும் தொழுகலாம். சில பேர் இரவில் 8க்கு மேலே தொழக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது சரியான கருத்து கிடையாது. எத்தனை ரக்காத்து வேணாலும் நீங்கள் 2 ரக்காத்து அமைதியாக நீங்கள் தொழுதுகிட்டே இருக்கலாம். தொழுது முடிக்கும் பொழுது நீங்கள் வித்திரு தொழுதுக்க வேண்டியது. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.